ரெட்மி நோட் 9 4Gன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுக்கு ஸ்பீக்கர் எடுக்கலை. நான் ஸ்கிமாட்டிக்ஸில் போய் பார்த்து அந்த ஃபால்ட்டை நான் அட்டன் பண்ணிட்டேன். நான் எப்படி அட்டன் பண்ணேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் நானும் புதுசாகவும் மாற்றி பார்த்தேன், எடுக்கலை. ஸ்டிப்பும் மாற்றி பார்த்தேன், எடுக்கலை. சப்போர்டே மாற்றி பார்த்துட்டேன், எடுக்கலை. ஆனால் லைன் செக் பண்ணணுமே நான் பார்த்தா, அப்புறம் நான் ஸ்கிமாட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணி லைன் செக் பண்ணேன். ஃபஸ்ட்டு அதுக்கான லேஅவுட் எடுத்துக்கிட்டு அந்த ஐசி எங்கே இருக்குதுன்னு பார்த்தேன். நான் அதுக்கு ஹார்ட்வேர் சொல்யூஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு, இந்த ஐசி இதுதான் அது, இது ஆடியோ ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லுவோம். இதில் இருந்தால் ஸ்பீக்கருக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் போகும். இதுக்கான லைன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கு இந்த லேஅவுட் போய் இந்த ஐசியை நான் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த ஐசி நம்பரை காப்பி பண்ணி ஸ்கிமாட்டிக்கில் போட்டு சர்ச் பண்ணி அந்த ஐசி எங்கே இருக்குதுன்னு பார்த்தேன். இதுதான் அந்த ஐசி. ஃபஸ்ட்டு இந்த ஐசி வேலை செய்கிறதுக்கான வோல்டேஜ்லாம் வருதா அப்படின்னு நான் செக் பண்ணேன். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு வேலை செய்கிறதுக்கு விபிஹெச் பவர் வரணும். அதாவது இந்த அருகு விபிஹெச் பவர் இந்த இடத்துல 4.2 வோல்டேஜ் வரணும். நான் செக் பண்ணேன், 4.2 வோல்டேஜ்லாம் வந்துச்சு. சரி, ஸ்பீக்கர் நெகட்டிவ்க்கு லைன் கரெக்டாக இருக்கான்னு நான் கூல் டெஸ்ட் பண்ணேன். கனெக்டர்லேருந்து இந்த காயிலுக்கு கண்டினியூட்டி மோடில் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். இதுக்கு பாசிட்டிவ்க்குலாம் லைன் வந்துச்சு, ஆனால் நெகட்டிவ்க்கு லைன் வரல. நான் என்னடா நெகட்டிவ்க்கு லைன் வரலேன்னு அந்த லைனில் எது சீரிஸில் போட்டிருக்கு எதுவும் ஓப்பன் ஆகிடுச்சான்னு பார்க்குறப்ப அந்த காயில் தான் எனக்கு செக் பண்ணலாம் ஓப்பன் ஆகிருந்துச்சு. சரி, காயில் தானே ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு ஜம்பர் அடித்து விட்டு அப்புறம் செக் பண்ணி பார்த்தேன், லைன் வந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் பெட் எல்லாம் போட்டு சவுண்டெலாம் செக் பண்ணி பார்க்கல, சவுண்டு வந்துடுச்சு. அப்புறம் என்னன்னு பார்த்தா அவுட்புட்டில் அது என்ன இதுன்னு கரெக்டாக பார்த்தா அவுட்புட்டில் வராது. நெகட்டிவோட லைனில் லோ பாஸ் ஃபில்டர் போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு காயில் போட்டு ஒரு கெப்பாசிட்டி போட்டு க்ரௌண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த காயில் தான் ஓப்பன் ஆகிருந்துச்சு. அந்த காயில் ஓப்பன் ஆனதுனால எனக்கு சவுண்டும் வரலை, லைன் வராதனால சவுண்டு வரலை. அந்த காயில் எடுத்துகிட்டு நான் ஜம்பர் தான் அடித்தேன், எனக்கு லைன் வந்துடுச்சு. அப்புறம் செட்டை ஆன் பண்ணி பார்க்கல, சவுண்டு வந்துடுச்சு. இந்த மாதிரி ஸ்கீமாட்டிக் லெவலில் எந்த போர்டும் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த ஸ்கிமாட்டிக்ஸை வச்சு நம்ம ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணலாம். இதே மாதிரி வேறு செக்ஷன், லைட்டிங் செக்ஷன், இந்த மாதிரி எந்த செக்ஷனாக இருந்தாலும் இந்த ஸ்கிமாட்டிக்ஸை வச்சு நம்ம ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி பார்த்தது இந்த ரெட்மி நோட் 9ஓட ஸ்பீக்கர் லைனு, அதுவும் நெகட்டிவ் லைனுக்கு லைனே வரலை. என்னென்னு பார்த்தப்போ அந்த காயில் ஓப்பன் ஆகிருந்துச்சு. அதை சரி பண்ணேன், எனக்கு சவுண்டு வந்துருச்சு. தேங்க்யூ.